கண்டவனை எல்லாம் கூட்டிட்டு போய் படிக்க வைக்க முடியாது. அப்ப நானும் மெட்ராஸ்க்கு வர முடியாது. இரு, எவ்வளவு அனாதைகளுக்கு ஹெல்ப் பண்றோம், அந்த மாதிரி ஒரு ஏழை பையனுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்க. ஓகே ஜாஸ்மின், அவனை கூட்டிட்டு வா. அங்க ஏதாவது காலேஜில் சேர்த்து விட்டு ஹாஸ்டல் தங்க வச்சு படிக்க வைக்கலாம். எங்க அப்பா என்ன செத்தா போயிட்டாரு, நான் அனாதை இல்லை ஜாஸ்மின். என்னை எங்க அப்பா படிக்க வைப்பார். எங்க அப்பாவை பிரிஞ்சு என்னால வர முடியாது. இப்படி ஆயிட்டே சுப்பு. அப்பவே நான் உன்னை மெட்ராஸ் கூப்பிட்டேன்ல, அப்போ வந்திருந்தேன்னா இவ்வளோ நாள்ல நீயும் என்ன மாதிரி டிகிரி முடிச்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. நீ உங்க அப்பாவை இழந்து இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு சுப்பு. இவ்வளவு நாள் அட்ரஸ் இல்லாம இருந்த? அதான் நான் வந்துட்டேன்ல. 5 வருஷமா உங்களை எல்லாம் நினைக்கவே இல்லை. ஆமா சுப்பு, காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடீஸ், நீ ஏகப்பட்ட டென்ஷன்ல படிப்புன்னு இருந்துட்டேன். இப்ப ரிலாக்ஸா வந்து கொடைக்கானல்ல பார்க்கும்போது எல்லாமே புதுசா இருக்கு. நீ இந்த உங்ககிட்ட நிறைய பேசுறேன் சுப்பு. வெக்கேஷன் போற நான் இங்கதான் இருக்க போறேன். இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இருக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள உங்க எல்லாரும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். இங்க ஒருத்தன் கிறுக்கு பிடிச்சி தெரியறான், நீ கிரிக்கெட் பார்க்க போற. நாளைக்கு போட்டிங் கூட்டிட்டு போ சுப்பு. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பை. அண்ணா முருகண்ணா வரேனா? I am extremely happy சுப்பு. சுப்பு, நம்ம ஸ்கூல் லைஃப்ல சுத்துனதுக்கும் இப்ப சுத்துறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அப்போ ஸ்கர்ட்ல சுத்துனேன், இப்போ சாரில சுத்துறேன். ஒரு மார்க்கமா தான் வர்றாங்க. அப்போ ஒரு மெச்சூர்ட் இல்லாம சுத்தணும். ஆனா இப்போ மெச்சூரிட்டியா பாக்குறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையும் ரசிக்கணும் போல தோணுது. உன்னையும் தான். முதலாளி வேற மில்லுக்கு சுப்பு தான் வாரிசுங்கிறான். இவனை எப்படியாவது அவளோட மெட்ராஸுக்கு பத்தி விட்டோம்னா கிழவன் கொஞ்ச நாள்ல மண்டையை போட்டுருவான். அவனுக்கு ஒரு முட்டையை போட்டு மில்ல நாம கைப்பற்றிட வேண்டியதான். இதான் கரெக்ட். ஏன் தாடி, அழுக்கு ட்ரெஸ், விரக்தியான தோற்றத்தோட இருக்க? லைஃப்ல கஷ்டம் சோகம் எல்லாருக்கும் வர்றதானே. மில்ல வேலை பார்க்கும்போது ஆர்டினரியா இருக்கலாம், வெளியே வந்து ஐஃபையா இருக்கணும். நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கோ. அவமானமா ஃபீல் பண்றியா? தேங்க்ஸ். நாளைக்கு நம்ம படிச்ச ஸ்கூல்ல போய் பார்ப்போம். ஓகே பாய். ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏன் இப்படி புரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போறேன், போட்டிங் போறேன்னு இப்படி போக்குவரத்துல 2 பேரும் தெரிஞ்சிங்கன்னா அண்ணன் என்னைக்கு மில்லு ஓனர் ஆகுறது? காட்ட வேண்டியதை காட்டாம எதையே காட்டிக்கிட்டு இருக்கிறான் பார். உனக்காக அவன் கட்டி வச்சிருக்கிற ட்ரீம் ஹவுஸ். ஒரே ஒரு தடவை லவ் பண்றேன்னு சொல்லு ஜாஸ்மின். இந்த வீட்டை ட்ரீம் ஹவுஸா கட்டி உன் பேரை வைக்கிறேன். பார், நம்ம லோக்கல் ஷாஜகான் கட்டின தாஜ்மஹாலை. இதுக்கே இப்படி உருகிட்ட? முதலாளி இருக்கிறானே, உன் காதல் கொட்டையை கலைக்க பார்த்தான். வேலை பார்க்க வேணாண்டா சுப்பு, இடத்த வித்துட்டு படிடான்னா அந்த கப்பு. உன்னை விட எனக்கு படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொன்னா சுப்பு. அப்ப வித்திருந்தா இப்ப கட்டியிருக்க முடியுமா? எல்லாம் உங்க அப்பா செத்த இன்சூரன்ஸ் பணம் தான். ஒர்க் அவுட் ஆகுது.
முதலாளி தான் உனக்கு வில்லனே. சுப்பு வாரிசுன்னு சொல்லி மாப்பிள்ளை பார்க்க ஒரு கோஷ்டி எடுத்துட்டு வந்துட்டான். அவங்களும் இந்த வீட்டையும் மில்லையும் பார்த்துட்டு இவர் தான் எங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. விடுவானா இந்த மதுரை முருகங்கிற? நேர சுப்புவுக்காக போய் 7:30 கூட்டி இவனுக்கு பொண்ணு மெட்ராஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கியா, அந்த புள்ள கிளம்பி வந்துச்சுன்னா உங்களை செருப்பால அடிச்சிட்டு செத்தே போயிருமுன்னு பத்தி விட்டல்ல. ஆனா என்ன, ஒரு வருஷமா லெட்டரா போட்டுக்கிட்டு இருந்தான், நீ தான் பதிலே போடலையே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நீ வருவேன்னு ரொம்ப தீவிரமா இருந்தான், நீ தான் தீயா வந்துட்டியே. ஒரு வருஷமா லெட்டர் போட்டேனா? ஆமா, லெட்டரே வரலையா? அப்ப நீ கொடுத்தது தப்பான அட்ரஸா? ஹலோ, சுப்பு எழுதின லெட்டர் எல்லாம் மறைச்சியா? அது எதுக்கு இப்போ? மறைச்சியா இல்லையா? ஆமா, உன் படிப்பு கெட்டக்கூடாதுன்றதுக்காக தான். உனக்கு மனசாட்சி இல்லையா? ஜாஸ்மின், சுப்பு கிப்புன்னு எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதம்மா. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் முடிவு எடுத்துக்கிறேன். ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த புள்ளைய நம்ம ஆட்டைய போறது, இந்த மில்ல நாம ஆட்டைய போறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, அப்பப்பப்பா. சரி, எப்படியோ கரெக்ட் ஆயிருச்சு. இந்த சந்தோஷமான செய்தியை சுப்பு கிட்ட சொல்லி ஒரு கட்டிங் ஒரு புள்ளையே கரெக்ட் பண்ணி குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துட வேண்டியதான். ஓகே. சுப்பு, ஸ்கூல் லைஃப்ல நம்ம பழகுனது இன்ஃபேக்சுவேஷன். அந்த வயசுல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுற ஒரு வகையான ஈர்ப்பு, அவ்வளவுதான். அது இப்ப நினைச்சு சந்தோஷம் மட்டும்தான் பட முடியும். அந்த சந்தோஷத்தையே வாழ்க்கை அமைச்சிக்க அது காதல் கிடையாது. நம்ம சரியான வயசுல சந்திச்சு பழகி புரிஞ்சு காதலிக்கல. உன்னை விட்டு பிரிஞ்சு போனப்ப எனக்கும் அந்த வழி இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்பு, சூழ்நிலை, பழக்க வழக்கம் எல்லாம் என்னை அடுத்த கட்ட வாழ்க்கை கொண்டு போயிடுச்சு. நீயும் காலேஜ் லைஃப்குள்ள போயிருந்தா எனக்கு நடந்த அதே மாற்றம் உனக்கும் நடந்திருக்கும். ஸ்கூல்ல வர்றதெல்லாம் காதல் இல்லைங்கிறத உணர்ந்திருப்ப. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்கூல்ல வந்தாலும் காலேஜில் வந்தாலும் ஸ்ட்ரீட்ல வந்தாலும் காதல் காதல் தான். உங்களை மாதிரி இன்ஃபேக்சுவேஷன், ஈர்ப்பு, அது இதுன்னு என்னால் பிரித்து பார்க்க முடியாது. சூழ்நிலை, படிப்பு, பழக்க வழக்கத்துலலாம் என் காதல் மாறாது. நீ மறந்துட்டேன்னு சொல்லு ஜாஸ்மின், என் காதல இன்ஃபேச்சுவேஷன் சொல்லாத. சரி சுப்பு, உன் லவ் பியூர் தான். அதுக்காக சாதாரண மரம் இருக்கிற உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன் லைஃப் ஸ்டைல் வேற, உன் லைஃப் வேற. என்ன ஒரு நாள் வச்சு உன்னால பாதுகாக்க முடியுமா? போதும், என்னையே நினைச்சு எது எதோ பண்ணி உன் லைஃப் அழிச்சுக்கிட்டது போதும். இனி என்ன மறந்துட்டு உனக்கு ஏத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ பாரு. அதை நீ சொல்லாத. என் ஜாஸ்மினை லவ் பண்றது ஏன் இஷ்டம். என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கூல்ல வர காதலும் உண்மைதான்னு நீ ஃபீல் பண்ணுவ.